அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகாதிபதி 2ஆம் பாவத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து சுருக்கமா பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் 5ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார். எந்தெந்த லக்னத்துக்கு ஆட்சி ஆகிறாங்க, உச்சமாகறாங்கன்னு முதல்ல பார்த்துருவோமா? ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியா புதன் பகவான் வருவார். 2ல மிதுனத்துல அவர் வீட்டிலே ஆட்சி ஆவார். அற்புதமான யோகம். விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியா குரு பகவான் வருவார். 2ல தனுசுல அவர் வீட்டில் ஆட்சி ஆவார். மிகச்சிறந்த யோகம். நட்பு லக்னத்துக்கு தனகாரகர் தனஸ்தானத்திலேயே சிறந்த யோகம். கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாகி சனி பகவான் துலாம்ல 2ல உச்சமாவார். நட்பு லக்னத்துக்கு நட்பு வீட்டுல உச்சமாவார். அற்புதமான யோகம். அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி ஆகிற செவ்வாய் பகவான் மகரத்துல உச்சமாவார். பகை வீடு ஆனாலும் உச்சமாவார். ஏன்னா உச்சம்ங்கிற போது முழுமையான பலன். ஆட்சின்னா அதோட கொஞ்சம் குறையும், நட்புன்னா கொஞ்சம் குறையும், அதோட கொஞ்சம் குறையும், சம வீடுன்னு அதோட கொஞ்சம் குறையும், பகை வீடுன்னு அதோட கொஞ்சம் குறையும், நீச வீடுன்னு அதோட கொஞ்சம் குறையும். இதுதான் வரிசை ஆர்டர். அப்ப பகை வீட்டில் இருந்தால் பலன் கிடைக்கும், கொஞ்சம் குறைவா கிடைக்கும், அவ்வளவுதான். கொஞ்சம் பலன் பகை வீடும் போது ஒரு ஒரு காவாசி பலன் வைங்களா, அந்த மாதிரி பலன் கிடைக்கும். சரிங்களா? பலன் கிடைக்காமல் போகாது. உச்சமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும், சமமாக இருந்தாலும், பகையாக இருந்தாலும், நீசமாக இருந்தாலும் இந்த கிரகம் பலனை தரும். ஆனால் அளவீடுகளில் குறையும். சரிங்களா? சரி, அப்போ ஆட்சியா இருக்கட்டும், உச்சமா இருக்கட்டும். அப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பலகணத்துக்கு புதன் பகவான் 5ஆம் அதிபதி நீசமாவார். பலன்கள் கிடைக்கும், குறைவா கிடைக்கும். எந்த அளவுக்கு என்பது அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். பொதுவா 5ஆம் அதிபதி 2ல் இருந்தா என்ன பலன், அது எந்த அளவு பலன் என்பது அந்த கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து. ஆனா பொதுவா என்ன பலன்? பொதுவான பலன்னா அந்த ஜாதகருடைய குழந்தைகள் பதவி, புகழ், செல்வம் பெறுவார், செல்வாக்கு அடைவார்கள். செல்வத்தோட ஜாதகரோட குழந்தைகளாம். ஆமா. எந்த ஜாதகருக்கு 5ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கிறார்களோ அந்த ஜாதகர் லக்னம் 1 அடுத்து 2 3 4 5 5ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார்களோ அந்த ஜாதகருடைய குழந்தைகள், ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, 5ஆம் அதிபதி 2லே இருக்கிற ஜாதகருடைய குழந்தைகள் புகழ் பெறுவார்கள், பதவியில் இருப்பாங்க, நல்ல செல்வத்தோடு இருப்பாங்க. எப்படி அவங்க குழந்தைகள் ஜாதகத்தை பார்த்தா தானே இதை நம்ம தீர்மானிக்க முடியும் என்கிற கேள்வி எழலாம். உண்மையும் கூட. ஆனா அது எந்த அளவுக்கு புகழ், எந்த தசா புத்தியில, எந்த வயசுலங்கிறது அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை தீர்மானிச்சுக்குவோம். ஜாதகத்தை பார்த்து நம்ம தீர்மானிக்கணும். ஆனால் அந்த ஜாதகருக்கு பிறக்கிற குழந்தைகள் பொதுவாக அவர்கள் நல்ல ஒரு ஒரு பதவி, பட்டம், புகழ், செல்வாக்கு இருப்பாங்க. அது என்ன கணக்கு என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா? நீங்க 2ஆம் இடத்துல இருந்து அந்த ஜாதகருடைய 10ஆம் இருக்குது இல்ல, தொழில் ஸ்தானம், பதவி, புகழ், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த எந்த ஒரு ஜாதகம் 10ஆம் இடம் பதவி குறிக்கும். அப்ப ஜாதகருக்கு பதவியை குறிக்கிற இடம் இந்த 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்றாங்க அல்லவா, அந்த 2ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 9ஆம் இடம் வரும். 2 3 4 5 6 7 8 9 10 9ஆம் இடமாக வரும். அப்போ அந்த ஜாதகருடைய புத்திரஸ்தானாதிபதி ஆகிறார் அல்லவா 5ஆம் அதிபதி. அப்ப அந்த ஜாதகருடைய புத்திரஸ்தானாதிபதி 5ஆம் அதிபதி 2ல இருக்கிற போது 2ஆம் இடத்துக்கு ஜாதகருடைய 10ஆம் இடம் பதவி குறிக்கிற இடம் குழந்தைக்கு திரிகோணஸ்தானமாக, பாக்கியஸ்தானமாக அமைகிற காரணத்தால், இன்னொரு தடவை சொல்றேன், ஜாதகருக்கு அது பதவி குறிக்கிற இடம் 10ஆம் இடம் ஜாதகருக்கு. அப்ப ஜாதகருடைய குழந்தைக்கு அது பாக்கியத்தை குறிக்கிற இடமாக மாறி விடுகிறது. அப்ப அந்த குழந்தை, இந்த ஜாதகருக்கு பிறக்கிற குழந்தை வளர்ந்து ஆளாகிற போது பதவியிலேயும் புகழோடும் செல்வத்தோடும் இருப்பார் என்பது ஜோதிடத்தினுடைய விதி. அதே மாதிரி இந்த 10ல இருந்து 2 எண்ணிங்கனாலும் 10 11 12 1 2 5ஆம் இடம் ஆகும். 10ல இருந்து எண்ணிட்டு போனாங்க. அப்படி 2ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் 5 9 திரிகோணஸ்தானங்களாக 5ஆம் பாவகாதிபதி என்கிற அந்த புத்திர ஸ்தானாதிபதி, ஜாதகருடைய புத்திர ஸ்தானாதிபதி 2ல இருக்கிற காரணத்தால் அந்த புத்திரருக்கு இது திரிகோணஸ்தானங்களாக, 10ஆம் இடம் 9ஆம் இடமாக திரிகோணஸ்தானமாக புத்திரத்துக்கு அமைகிற காரணத்தால் அந்த ஜாதகருடைய புத்திரர்கள் பதவி, புகழ், செல்வம் அடைவார்கள். இது ஜோதிடத்தினுடைய விதி. சரிங்களா?
அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைகளால வருமானம் இருக்கும். ஆளாகி சம்பாதிக்கிற காலத்துல போதும், அப்பா அதெல்லாம் போதும், நீங்க பேசாம வீட்டுல இருங்க, அம்மா நீ அப்பாவோட சொல்லி யாரும் ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அது அது அம்மா பெண்ணுடைய ஜாதகமோ ஆணுடைய ஜாதகமோ, அது யாருடைய ஜாதகமா இருந்தாலும் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் போதும், நீங்க ரெண்டு ரிலாக்ஸா இருக்கு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் அதெல்லாம் அந்த அளவுக்கு வருமானம் வருது, நீங்க எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அது எந்த பொருளாதார நிலையிலே அந்த குடும்பம் இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த சக்திக்கேற்ப பெற்றோர்களை பாதுகாக்கக்கூடிய, சொல்ல போனால் இன்னும் சம்பாதிக்கிறவங்க கையில் கொடுத்துருப்பாங்க, அம்மா இந்தம்மா இந்தப்பா கையில் கொடுக்குற குழந்தைகளா இருப்பாங்க. வச்சுக்கிட்டு எல்லாம் இஷ்டம் சாப்பிட்டு மிச்சத்தை தேவையான போர்டுல பூரா எடுத்துட்டு ஏதோ இந்த அப்படின்னு கொடுக்குற மாதிரி அப்படி மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க என்னென்ன செலவு எல்லா செலவு மிச்சத்தை கொண்டு கொடுக்குற ஆளுகளா இருக்கிறாங்க. நான் அப்படின்னு சம்பளத்தை கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து என்னுடைய இந்த மாச சேலரி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய குழந்தைகளால் வருமானம் அடையக்கூடிய பெற்றோராக இந்த 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்து அமர்கிற போது அந்த அமைப்பு இருக்கும். தம் பொருள் என்பது மக்கள், அவர் பொருள் தம் தம் பிணையான் வரும். யாரு? நம்ம வள்ளுவர் மகான் சொல்றது. தம் பொருள் என்பதும் மக்கள், தம் பொருள் என்பதும் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் எழுதினார். அதற்கு வந்து டாக்டர் மூவா அவர்கள் விளக்கம் எழுதினார். அதாவது தம்முடைய மக்களே தம்முடைய பொருள்கள் அறிஞர்கள் சொல்லுவாங்களாமா. நல்லா அறிவு படைத்தவர்கள், ஆற்றலாளர்கள் எல்லாம் எனக்கு பொருள் வந்து என் குழந்தை தான் அப்படிம்பாங்க. உங்களுக்கு என்ன சொத்து? என் பையன் புள்ளதான் என் சொத்து அப்படிம்பாங்களாமா. எனக்கு பொருள், எனக்கு சொத்து, நான் பெத்த என் குழந்தை தான் அப்படின்னு நல்ல ஆற்றலாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் தன்னுடைய சொத்தே தன்னுடைய குழந்தை தான் சொல்லுவாங்களாம். அப்படி தன்னுடைய தம் பொருள் குழந்தைகள் அப்படின்னு சொல்ற அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு வள்ளுவர் பெருமான் சொல்றாரு, இது அவரவருடைய வினையினால் வந்து சேரும். அவங்க செஞ்ச வினை பயனுக்கு ஏற்பத்தான் அவர்களுக்கு குழந்தைகள் அமையும் அப்படிங்கிறார். தம்பொருள் என்பதும் அவரதும் தம்பொருள் என்பது தம்பொருள் தம் மக்கள் தம்பொருள் என்பதும் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம்முடைய பொருள்கள், தம்முடைய மக்களே தம்முடைய பொருள்கள், அவருடைய பொருள்கள் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். அது இந்த வாழ்வியல் வினையாகவும் இருக்கலாம், அல்லது ஊழ்வினையாகவும் இருக்கலாம். ஒருவருடைய அது தந்தைக்கோ தாய்க்கோ குழந்தைகள் பிறக்கிறார்கள் வருகிறார்கள் என்றால் அந்த தாயினுடைய வினை பயனின் அளவீடும் அமைப்பின் மூலமும் தந்தையுடைய வினை பயனின் அளவீடு, தாய் தந்தை இருவருடைய என்ன வினையோ அது வாழ்வினை, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்ந்த காலத்து வினைப்பயனாகவும் இருக்கலாம், அல்லது ஊழ்வினை கடந்த பூர்வீகத்தினுடைய பயனாகவும் இருக்கலாம். அந்த அவர்களுடைய வினைக்கேற்ப அவர்களுடைய செயலுக்கேற்பத்தான் அவர்களுக்கு குழந்தைகள் அமைவார்கள் என்பது திருவள்ளுவருடைய மிகச்சிறந்த உயர்ந்த கருத்து. அது உண்மையும் கூட. அப்போ 5ஆவது 2ல் இருக்கிறவங்க அவர்களுடைய வினை சிறந்த வினையாக இருக்கு. அது வாழ்வியல் வினையாக இருந்தாலும் சரி, ஊழ்வினை வினையாக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்ல வினைப்பயன் செய்த காரணத்தினாலேதான் கடந்த ஜென்மத்திலையும் அவங்க ஒரு நல்ல ஒரு புண்ணிய பணிகள் காரியங்கள் செஞ்சவங்களா இருப்பாங்க. கடந்த ஜென்மத்திலேயும் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி புத்திரஸ்தானாதிபதி அந்த ஜாதகருடைய வருமான ஸ்தானத்திலே உட்கார்ந்து புத்திரர்கள் நாளைக்கு எதிர்காலத்தை நல்லா சம்பாதிச்சு அந்த பெத்த தாயின் தகப்பன் நல்லா கண்ணின் கண்மணி போல் பார்த்துக்கு வாங்குற அமைப்புனா, அப்போ இந்த 5ஆவது 2ல் இருக்கிற ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் அது ஆணோ பெண்ணோ அவர்கள் கடந்த ஜென்மத்திலேயும் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம் தான் அவங்களுக்கு இப்படி ஒரு யோகமான குழந்தைகள் இல்லைங்களா? அப்போ சரி, ஜாதகருக்கு எந்தெந்த வகையில வருமானம் வரும்? 5 நாளே கலை, அத ஆன்மீகம் உண்டு, 5க்குள்ள அரசியல் உண்டு, கலை உண்டு, சினிமா உண்டு, விளையாட்டு உண்டு. அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீகமோ அரசியலோ விளையாட்டுத்துறையோ ஏதாவது கலைத்துறையில எந்த கலைத்துறை, கலையில ஏதாவது ஒரு கலைத்துறையிலையோ, அது சினிமாவில் வந்து நடிக்கிறது, எழுதுறது, பாடுறதெல்லாம் போக நிறைய தொழில்நுட்ப வேலைகளால் இருக்கிறது அல்லவா, அந்த மாதிரி ஒரு வேலை ஏதாவது ஒரு கலை சார்ந்த பணிகளாகவும் இருக்கலாம். ஜோதிடம் கூட வரும்.
அந்த அமைப்புக்குள்ளதான் வரும். ஆனாலும் பொதுவான அந்த ஜாதகருக்கு வருமானம் வரக்கூடிய பலன் என்னன்னா, உடல் உழைப்பில்லாத வரக்கூடிய வருமானமாக இந்த 5ஆம் தேதி 2ல் இருந்தா அப்படி ஒரு அமைப்பு. கடுமையா உடல் உழைப்பு இல்லாதல், புத்திசாலித்தனம், கலை சார்ந்த பணி, இப்படிப்பட்ட பணிகளின் மூலமாக தன்னுடைய தனித்துவ திறனால், தனித்துவ ஆற்றலால் அவர்கள் அந்த ஜாதகர் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 5ஆம் தேதி 2ல் இருக்கிற போது அமையும். சரிங்களா? சரி, இப்ப இதெல்லாம் ஆதிபத்தியம். அந்த 5ஆம் அதிபதி அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய ஆதிபத்திய பலன். சரி, அந்த 5ஆம் அதிபதியா ஒவ்வொரு கிரகங்கள் வருவாங்க இல்லைங்களா? 5ஆம் அதிபதியினுடைய அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடம் என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்திய பலனை அந்த ஜாதகருக்கு எந்த கிரகமா இருந்தா கொடுத்துரும். ஆதிபத்திய பலனை கொடுத்துரும். சரி, 7 கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் 5ஆம் அதிபதி வருவாங்க. அவங்க அந்த 5ஆம் ஆதிபத்திய பலனை கொடுத்துறாங்க. காரகத்த பலன் 7 கிரகங்கள், ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு காரகத்தம் இருக்கும் அல்லவா? அந்த தன்மையை அந்த ஜாதகம் தருவாங்கல்ல, அது வாக்குஸ்தானத்துல போறாங்களோ, பேசக்கூடிய இடத்துல போய் உட்கார்ற கிரகம், அந்த ஜாதகம் எப்படி பேசுவாரு, குடும்பஸ்தானம் எப்படி குடும்பம் இருக்கும், இதெல்லாம் இருக்குது அல்லவா? நீங்க அப்படி பார்க்கும்போது இப்போ 5ஆம் அதிபதியா லக்னத்துக்கு மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன் வருவார், 2ல் உட்கார்வார். சூரியன் 2ல் உட்காருகிற போது 5ஆம் அதிபதிக்கு உண்டான ஆதிபத்திய பலன் அது 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 குறையே கிடையாது. அது நல்லா ஜம்முன்னு அந்த பொதுவா என்ன பலன் அந்த பலன் வந்து. ஆனால் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிற போது என்ன பண்ணுவார்? விரயத்தை கொடுப்பார். அந்த ஜாதகர் சம்பாதிக்கிற ராசி இஷ்டத்துக்கு விரைய செலவு பண்ணுவார். சரிங்களா? கண்டபடி விரைய செலவு பண்ணுவாரு. அப்புறம் குடும்பஸ்தானத்தில் உட்கார்றாங்களா சூரிய பகவான், குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, கருத்து வேறுபாடு, சங்கடங்கள் இருக்கும். 2ஆம் இடம் சூரியன் இருக்கிற போது. சரிங்களா? சரி, சந்திரன் இருக்கிறார் 2ஆம் இடத்துல. அப்படியே மகிழ்ச்சியா இனிமையா பேசக்கூடியவரா இருப்பார். பாகிஸ்தானத்திற்கு சந்திரன், வளர்வரை சந்திரனுக்கு. சரிங்களா? வளர்வரை சந்திரன் இனிமையாக பேசுவார். நல்ல குடும்பமா இருக்கும். அவருடைய குடும்பமே நல்ல குடும்பம். சந்திரன் உட்கார்ந்தாருன்னா அந்த குடும்பம் குடும்பஸ்தானம் உள்ள ஜாதகம் இருக்கு. குடும்பம் அருமையான குடும்பமா இருக்கும், நல்ல குடும்பமா இருக்கும். வசீகரமான முகம் இருக்கு அந்த ஜாதகம். வளர்வரை சந்திரன் ஆகி 2ஆம் இடத்துக்கு இருக்கும் போது அந்த ஜாதகருடைய ஆணோ பெண்ணும் முகம் வசீகரமாக, என்ன ஆண் வசீகரமா இருப்பார். பெண்கிற போது இயல்பா இயற்கையாகவே உயிரினங்களில் மனித உயிரினத்துல பெண் அழகு. மனித உயிரினங்களில் ஆணை விட பெண் தான் அழகு. அப்போ சுக்கர் 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஆணை விட பன்மடங்கு பெண் அழகான முகம் படைத்தவளாக இருப்பார் இல்லைங்களா? வளர்வரை சந்திரன் உட்கார்றப்ப சுக்கரன் கதைதான். சரி, செவ்வாய் 2 உட்கார்றார். ஜாதகர் எப்படிப்பட்ட பேச்சு பேசுறவராக இருப்பார்? சந்திரன் உட்கார்ற போது இனிமையான பேச்சு, சூரியனுக்கு அதிகாரமான பேச்சு. செவ்வாய் இருந்தா கடுமையான வார்த்தைகளை பேசுவார். அவருடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மிகுந்து இருந்து கொண்டே இருக்கும். எப்போ சண்டை சச்சரவு 2ல் செவ்வாய் இருந்து இருக்கு. அவரும் விரைய செலவு பண்ணுவாங்க. ஆனா செவ்வாய் ஆட்சியாவும் உச்சமா உட்கார்ந்துட்டா அது கெடுபடல் குறைஞ்சிடும். ஆனா இந்த 2ல செவ்வாய், சனி, சூரியன் இருக்கிறவங்க எல்லாம் அசுபகரகம் இருந்தாலே திருக்குறள் வாங்கி அதுல இனிமை குறள் ஒரு 10 பாடல் இருக்குது, 1.5 வரி. அதை படிச்சுக்காங்க. ஏன்னா கிரகம் அந்த கோபத்தை கொடுத்தான் தீரும். கடுமையான பேச்சு அது கிரகத்தினுடைய வேலை செஞ்சுதான் தீரும். ஆனாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம பேசினாலே குடும்பத்துல பிரச்சனை, சங்கட, சச்சரவு, அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த கடுமையான வார்த்தைகள் குறைச்சிக்கிட்டு, செவ்வாய் வாயில் இருந்துச்சுன்னா அந்த சொற்கள் எல்லாம் அப்படி வெடிகுண்டு மாதிரி வெடிச்சு வரும் செவ்வாய் 2ல் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் அந்த வெடிகுண்டு வெடிக்கிறப்ப குடும்பத்தில் அந்த அதிர்வுகளும் இருக்கும் அல்லவா? திருக்குறள் வாங்க, ஒரு 10 வரி, 1.5 வரி, 15 வரி, இனியவை குறள் 10ஆம் அதிகாரம். பொதுவா எல்லாத்துக்கும் ஓரளவு தெரிஞ்ச குறளை சொல்ற கேளுங்க. இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து தட்டு. இது பொதுவா எல்லாம் பஸ்லாம் கூட எழுதியிருப்பாங்க. இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து தட்டுன்னு வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன? இப்போ நம்ம முன்னாடி டேபிள்ல ஒரு பக்கம் பழம் இருக்கு, அது வாழைப்பழம்னு வச்சுக்காங்க. அது தேன் வாழையா, பூ வாழையா இருக்கட்டும், இப்போ அதை செவ்வாழையா இருக்கட்டும், ஏதோ ஒரு வாழை, நல்லா வாழைப்பழம் பழுத்து இருக்கு டேபிள் முன்னாடி. பக்கத்துல வாழைக்காய் இருக்குது, நல்லா பச்சை வரவரன்னு பச்சைக்காய் இருக்கு. நம்ம எதை சாப்பிடணும்? பழத்தை தான் சாப்பிடுவோம்.
பச்சைக்காய் எடுத்து வெறுக்கு வெறுக்கு கருக்கு முறுக்கு கடிச்சோம்னா அது எப்படி இருக்கு? கசக்கு துவர்க்கும் அல்லவா? யாராவது முட்டாள் தான் அந்த அப்படி கருக்கு முறுக்கு வாழைக்காய் எடுத்து கடிப்பாங்க. அதைத்தான் வள்ளுவர் பெருமான் சொல்றார். இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிற்பு காய்கவர்ந்த இனிமையான சொற்கள் இருக்கிறப்போ அதை விட்டுட்டு கடுமையான சொற்களை பேசுறதுங்கிறது இந்த பழுத்த அருமையான பழத்தை விட்டுட்டு பச்சைக்காய் வறுக்கு முறுக்கு நறுக்கு முறுக்கு அடிக்கிற மாதிரி அப்படிங்கிறார். அதனால செவ்வாய் 2ல் இருந்தாலோ லக்னத்து செவ்வாய் பார்த்தாலோ அவர்கள் கோபப்படுவார்கள். கடும் சொற்கள் வரும். அது யாருனாலே தவிர்க்க முடியாது. கடவுள் படைச்ச படைப்பு அப்படி. செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருந்தா கடும் சொற்கள் வந்துதான் தீரும். லக்னத்து செவ்வாய் பார்த்தா கோபம் வரும், கடும் சொற்கள் வந்துதான் தீரும். அப்ப என்ன செய்யணும்? அதுக்காகத்தான் திருவள்ளுவரை போன்ற மகான்களை ஆண்டவன் படைச்சிருக்கிறான். அவர் அறிவூட்டி எழுதி வச்சிருக்கிறான். திருக்குறள் வாங்குங்க. அந்த இனியவை குரல்னா திரும்பி திரும்பி ஒரு நாளைக்கு படுக்கும் போதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் படிச்சீங்கன்னா அது அப்படியே மனசுக்குள்ளே தேங்கிடும். அப்ப என்ன ஆகுனா அந்த கோபம் வரும்போது ஓரளவுக்கு இது டக்குன்னு ஞாபகம் வந்து முழுசா முடியாது. கொஞ்சமாவது அது குறைக்கும் அந்த தன்மை. எதுக்குடா அந்த கோவப்பட்டு கண்டபடி பேசிட்டு சங்கடம் வந்துட்டு அப்புறம் இப்படி பேசிட்டுமேன்னு வருத்தப்பட்டுட்டு சச்சா இப்படிலாம் இருக்கக்கூடாதா? அக்கம் பக்கத்துல நம்மளை என்ன நினைப்பாங்க? குடும்பத்தில் இப்படி கத்திட்டு இருந்தா அப்படிங்கிற உணர்வை அந்த திருக்குறள் உங்களுக்கு அந்த உணர்வுகளை ஏற்படுத்தி விடும். சரிங்களா? சரி. 2ல புதன் இருந்தால் அகட விகடம் அகடவடம் பேசுவார். அப்படின்னா கவித்துவம் நகைச்சுவையா பேசக்கூடியவராக இருப்பார். கல்வியில் சிறப்பு, நல்ல பேச்சாற்றல், நல்ல கல்வி ஈடுபாடு. மற்றவர்கள் மனம் மகிழக்கூடிய வகையில் பேசுவார். புதன் 2ல் வாக்குஸ்தானத்துல புத்திசாலித்தனமான பேச்சு, மற்றவர்கள் மனம் மகிழக்கூடிய வகையில் பேசக்கூடிய பேச்சாற்றல் அமைப்பு உள்ளவர்களாக 2ஆம் இடத்துல புதன் இருக்கிற போது அந்த ஜாதகர் திகழ்வார். சரி. அடுத்தது 2ல் குரு. ஆஹா, கௌரவமான பேச்சு, உண்மையான பேச்சு. பேச்சே ஒரு கௌரவத்தோட அந்தஸ்தோட உயர்வான அமைப்புகளோட உயர்வான சிந்தனைகளோட அந்த பேச்சு இருக்கும். அதுல உண்மை இருக்கும். குரு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது உண்மைதான் பெரும்பாலும் பேசுவார்கள். தவிர்க்க முடியாதுங்கிறது சமூக சூழல். ஆனால் மனசுல உண்மையை உண்மை பேசணும்னு தான் பேசுவாங்க. ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம். பொய் பேச ட்ரை பண்ணாலும் கஷ்டம், சொதப்பிடுவாங்க. சரியா? அப்புறம் இல்ல அது இப்படின்னு நான் அப்ப இப்படி சொன்னேன் அதுக்கு சொன்னேன்னு சொல்லி மாத்திடுவாங்க தவிர உண்மைதான் பேசுவாங்க. அப்புறம் வருமானத்துக்கு சிறப்பு அமைப்பு, சிறந்த அமைப்பு 2ல குரு இருக்கிறது. நல்ல கௌரவமான உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. தன்மானம் உள்ள கௌரவமான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. 2ல குரு இருக்கிறது. ஒரு சிறந்த அமைப்பு. தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுங்கிறது அருமையா இருக்கும். அது 2ல மறுபடி நம்ம ஒரு மகிழ்ச்சியின் தலைவன் சுக்கிர பகவான். ஒரு மனுஷன் வந்து நல்ல மனம் விட்டு ஜாலியா இருக்கிறான்னா அது சுக்கரன் லக்னத்திலயும் 2லயும் இருக்கிறவங்க தான். அற்புதமான அமைப்பு. பேச்சில் இனிமை அழகு. சுக்கரன் 2ல் இருக்கும்போது பேச்சில் இனிமை அழகு, யதார்த்தமான பேச்சு, வசீகரமான முகத்தோற்றம். 2ல சந்திரன் இருந்தாலும் முக வசீகரம் இருக்கும். சுக்கரன் இருந்தாலும் தோற்றமே வசீகரமா இருக்கும். அவங்க அப்படியே அற்புதமான ஒரு இயற்கையாகவும் இருக்கும். அப்புறம் மேலும் மேலும் சுக்கரன்கிற போது உச்சபட்ச அழகு பிடித்துக் கொள்வார்கள். 2ல சுக்கரன் இருக்கும்போது நல்ல வசீகரமான தோற்றம். எல்லாத்தையும் ஜாலி ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஹாயா இருப்பாங்க. யார்கிட்டையும் சங்கட சச்சரவு எல்லாத்தையும் அப்படி நல்லா ஹாப்பியா பேசக்கூடியவர்களா இந்த 2ல சுக்கரன் இருக்கும்போது இருப்பாங்க. இனிமையான பேச்சு. அது பெண்ணுக்கு இருந்துட்டா கேட்க கேட்க இனிக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் எல்லாத்துட்டையும் ஒரு நட்பான பேச்சு. அப்புறம் இந்த ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமா இருக்கு அவங்களுக்கு. போடுற ட்ரெஸ்ஸு, செயின் கழுத்துக்கு இழுத்து போறது, கைக்கு போறது, அந்த காதல் மாட்டுறது, அது வந்து ஆண்களாவது ஆடைகளுடைய சேமிப்பு இருக்கும். அவங்களும் கொஞ்சம் அழகுக்கு அந்த சங்கிலியில கழுத்துல போடுவாங்க. ஆனா பெண்கள் ஆஹா இஷ்டத்துக்கு டிசைன் டிசைனா ட்ரெஸ் சேர்த்திடுவாங்க. விதவிதமா நகை நட்டு போடணும்னு அந்த அமைப்பு உள்ளவங்களா இருப்பாங்க. சரி. 2ல சனி பகவான் இருந்தா அவர்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். பொய் பேசக்கூடியவராக,
கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருப்பார். அப்புறம் தாமதமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அவர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். குடும்பம் அமையறதே தாமதமா இருக்கும். சரிங்களா? 2ல. ஆனால் இந்த சுபகரங்கள் இருக்கிறபோது 2ல இருக்கிறபோது ஜாதகருடைய தருகிற தன்மைகள், அசுபகரங்கள் இருக்கிறபோது தருகிற தன்மைகள் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள். ஆனால் இந்த 5ஆம் அதிபதி என்கிற ஆதிபத்திய பலன் அது சிறப்பாக எல்லா கிரகங்களும் தந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி. அடுத்த காணொளியில் 5ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து பார்ப்போம். நான் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லலாம்னு தான் பார்த்தேன். ஆனா அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலன் மட்டும் சொல்லியிருக்கலாம்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் கிரகத்தினுடைய தன்மையை சொல்லிட்டா பயனுள்ளதாக இருக்கும் அல்லவா என்று நினைத்தான். அதவைகளையும் சேர்த்து சொல்லிவிட்டேன். அடுத்த காணொளியில் 5ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி. செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கேட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.